தை அமாவாசை ஆன்மீகமும் மரபும் இணையும் சக்திவாய்ந்த நாள். ஜனவரி 18 2026 ஞாயிற்றுக்கிழமை. தமிழர் பண்பாட்டில் அமாவாசை என்பது வெறும் ஒரு திதி அல்ல. அது பித்ருக்களுடன் இணையும் நாள், கர்ம வினைகள் சுத்திகரிக்கப்படும் நாள். ஆன்மீக ஆற்றல்கள் தீவிரமாக செயல்படும் நாள் ஆக கருதப்படுகிறது. அதிலும் தை மாத அமாவாசை மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக சாஸ்திரங்களிலும் முன்னோர் வழக்கங்களிலும் சொல்லப்படுகிறது. தை அமாவாசையின் சிறப்பு. தை மாதம் என்பது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் மாதம். இந்த மாதத்தில் வரும் அமாவாசை பித்ரு தோஷ நிவர்த்தி, கர்ம விலகல், வீட்டு வாஸ்து சுத்தி, எதிர்மறை சக்தி நீக்கம் ஆகியவற்றிற்கு உகந்ததாக கருதப்படுகிறது. ஜனவரி 18 2026 ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் சூரிய சக்தியும் அமாவாசை சக்தியும் ஒன்றிணைவதால் இந்த தை அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. தை அமாவாசை அன்று செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்துள்ள சில முக்கியமான கட்டுப்பாடுகள் மற்றும் வழிமுறைகள் உண்டு. அவற்றை முறையாக கடைபிடித்தால் வாழ்க்கையில் அமைதி, நிம்மதி, வளர்ச்சி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. செய்யக்கூடாதவை என்னென்ன? 1. தை அமாவாசை அன்று வாசலில் கோலம் போடக்கூடாது. அமாவாசை என்பது சாந்தமான, அமைதியான சக்திகள் நிறைந்த நாள். கோலம் என்பது மகிழ்ச்சி மற்றும் வரவேற்பின் குறியீடு. ஆகையால் அமாவாசை நாளில் வாசலில் கோலம் போடாமல் இருப்பது நல்லது என்று முன்னோர் கூறியுள்ளனர். 2. சமையலில் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கொள்ள கூடாது. வெங்காயம், பூண்டு ஆகியவை தாமச குணம் கொண்டவை. அமாவாசை அன்று சமைக்கும் உணவு சாத்விகமாக இருக்க வேண்டும். அதனால் வெங்காயம், பூண்டு தவிர்த்து சமைப்பது சிறந்தது. 3. அமாவாசை அன்று சமைத்த உணவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். இந்த நாள் பித்ருக்களுக்கானது. வீட்டில் சமைக்கும் உணவு குடும்பத்திற்கே ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். 4. அமாவாசை அன்று சம்பந்தம் இல்லாதவர்கள் வீட்டில் சென்று உணவை சாப்பிட்டு வராதீர்கள். அவர்கள் கர்மாவை நீங்கள் வாங்கிவிட்டதாக அர்த்தம். இது கர்ம வினை தொடர்பான ஒரு ஆழமான ஆன்மீக நம்பிக்கை. அதனால் இந்த நாளில் வெளி வீடுகளில் உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும். தை அமாவாசை சக்தி வாய்ந்த நாள். தை அமாவாசை சக்தி வாய்ந்த நாள் ஞாயிறு ஜனவரி 18 2026 வாசலில் கருடக்கிழங்கு கட்டிவிடுங்கள். கடன் பிரச்சனை 100 விழுக்காடு அடையும். கருடக்கிழங்கு என்பது நம் பாரம்பரிய சித்த மருத்துவத்திலும் ஆன்மீக வழிபாடுகளிலும் முக்கிய இடம் பெற்றது. அமாவாசை அன்று, குறிப்பாக தை அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்த நாளில் வாசலில் கருடக்கிழங்கு கட்டுவது கடன் பிரச்சனை, பணத்தடைகள், எதிர்மறை சக்திகள் ஆகியவற்றிலிருந்து விடுபட உதவும் என்று நம்பப்படுகிறது. இது ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படும் வழக்கம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கல் உப்பு மஞ்சள் கலந்த தண்ணீர் போதும் எதிர்மறை ஆற்றல் நீங்கும். வீடு முழுவதும் தெளியுங்கள். கண் திருஷ்டி கெட்ட சக்தி நீங்கும். கல் உப்பு எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டது. மஞ்சள் சுத்தி புனிதம், தெய்வீக சக்தியின் அடையாளம். செய்வது எப்படி? ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுக்கவும். அதில் கல் உப்பு மஞ்சள் சேர்க்கவும். அந்த தண்ணீரை வீடு முழுவதும் மெதுவாக தெளிக்கவும். இதனால் கண் திருஷ்டி, கெட்ட சக்தி, மன அழுத்தம், வீட்டு வாஸ்து தோஷம் போன்றவை நீங்கும் என்பது நம்பிக்கை. தை அமாவாசை பித்ரு தர்ப்பணம். இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம், எள்ளு, நீர், தர்ப்பை, அன்னதானம் செய்வது மிகவும் விசேஷமானது. பித்ருக்கள் திருப்தி அடைந்தால் குடும்ப வளர்ச்சி, சந்ததி நலம், தடைகள் விலகல் நிச்சயமாக கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. முடிவுரை. தை அமாவாசை ஜனவரி 18 2026. இது பயம் தரும் நாள் அல்ல. இது சுத்திகரிக்கும் நாள், ஆன்மீகமாக உயர்த்தும் நாள், முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறும் நாள். முன்னோர் சொன்ன வழிகளை அறிவோடு நம்பிக்கையோடு பணிவோடு பின்பற்றினால் வாழ்க்கையில் அமைதி, தெளிவு, முன்னேற்றம் கிடைக்கும். பித்ருக்கள் துணையிருக்க தை அமாவாசை உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரட்டும்.